வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வீடியோ லாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க. போன எபிசோட்ல கேசவன் நாராயணன் குடும்பம் பற்றியும் படைக்கல பயிற்சி பற்றியும் தெரிந்து கொண்டோம். அது மட்டுமல்லாது அவர் ராஜேந்திர சோழர் சந்திப்பு பற்றியும் தெரிந்து கொண்டோம். 15வது எபிசோட்ல கேசவன் நாராயணன் வாழ்க்கை துணை பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாங்க கதை கேட்கலாம். கேசவன் நாராயணன் கதை. ஜெய விஜயி பவ. நான் கேசவன் நாராயணன், சோழ தேசத்தின் உபதளபதிகளில் ஒருவன். அந்தணன் ஆயினும் போர் தொழில் செய்பவன். நான் கொஞ்சம் பிடிவாதக்காரன். பூமியிலும் என் மனதை நான் வெளிப்படுத்தியதில்லை. உன்னை பற்றி சொல் என்று ஞானி என்னை மறுபடி கேட்டதால் இப்போது என்னுடைய கதையை கூறிக்கொண்டிருக்கிறேன். படைப்பயிற்சி முடித்துவிட்டு காத்திருந்த என்னை இப்போதுதான் ராஜேந்திர சோழர் பார்த்துவிட்டு போயிருக்கிறார். வெகு தொலைவில் இருந்து ராஜேந்திர சோழரை பல வருடங்களுக்கு முன்பு பார்த்திருக்கிறேன். இப்போது சற்று பருத்து விட்டார். மீசை அடர்த்தியாகிவிட்டது. தலை குடுமி கனமாகிவிட்டது. ஒவ்வொரு அசைவிலும் ராஜ கம்பீரம் தெரிந்தது. குதிரையிலிருந்து ஏறியதும் இறங்கியதும் திரும்பியதும் பல நாட்கள் குதிரை சவாரி செய்தவர் என்பதை நினைவூட்டின. புலிச்சின்னம் பொருந்திய முத்திரை மோதிரம் முதலில் கண்ணில் பட்டது. கைவளையம், குறுக்கு சங்கிலி, முத்து மாலை, இரத்தினஹாரம், அளவான காது வளையம் எல்லாம் நினைவுக்கு வந்தன. பேச்சு கரகரப்பாக அடங்கிய சப்தத்தில் இருந்தது. விடிந்த நேரத்தில் சற்று தூக்கம் வந்தது. எழுப்பிவிட்டார்கள். குளித்துவிட்டு வரச் சொன்னார்கள். அரண்மனைக்கு அழைத்து போக அங்கே அரண்மொழி பட்டர் ஒரு பெரிய கூடத்தில் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி ஓலைகளோடும் எழுத்தாணிகளோடும் ஓலை நாயகர்கள் இருந்தார்கள். அவரை பார்த்ததும் மகிழ்ச்சியில் முகம் மலர சிரித்தேன். அவர் திரும்பி என்னை பார்த்து சிரித்தார். சில ஓலைகளில் கையெழுத்திட்டார். பிறகு மெல்ல எழுத்தாணியை ஓலை நாயகத்திடம் கொடுத்துவிட்டு எழுந்து நின்றார். உடைவாள் இல்லாது வெள்ளை வேட்டியும் மஞ்சள் உத்திரியமும் இடுப்பில் சிகப்பு பட்டை 3ஆம் துண்டாக கட்டியிருந்தார். வைணவர்களுக்கு 3ஆம் துண்டு மிக முக்கியம். நெற்றியில் திருமண் எழுதி மிக கம்பீரமாய் பேரழகனாய் விளங்கினார். ராஜேந்திரருடைய படையில் பங்கு கொள்ள விரும்புகிறாயா? 100 குதிரை வீரர்களை தேர்ந்தெடுத்துக்கொள். அந்த குதிரை படைக்கு தலைவனாக இரு. உபதளபதி என்ற பதவி வழங்கப்படும். சன்மானம் பற்றி கேட்காதே, பிறகு தரப்படும். இந்த சேவை செய்ய விருப்பமா, இல்லை வேறு ஏதேனும் எண்ணம் வைத்திருக்கிறாயா? ராஜேந்திரருடைய படையில் சேருவதை விட பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை என்று நான் பதில் சொன்னேன். இது நீயும் நானும் மட்டுமே முடிவு செய்ய வேண்டிய விஷயமல்ல. உன் தகப்பனாருடைய சம்மதம் எனக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் ராஜேந்திரர் நீ துள்ளி எழுந்ததையும் விரைத்து நின்றதையும் மிகவும் பாராட்டினார். யாரையும் எளிதாக பாராட்டக்கூடியவர் அல்ல. சத்தமில்லாமல் நுழைந்த போதே சத்தத்தை உணர்ந்து விட்டான். மற்றவருக்கு தெரியவில்லை. அயர்ந்து தூங்காதவன்தான் எனக்கு தேவை என்றார். உன் மீது முதல் மதிப்பு நல்ல மதிப்பாக விழுந்துவிட்டது. தொடர்ந்து அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும். எனவே ஊருக்கு போய் படையில் சேர்வதை பற்றி சொல். படையில் சேர்வதெனில் இந்த மழைக்காலம் முடிந்து பனிக்காலம் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் நீ தஞ்சைக்கு வர வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட 3 மாதங்கள் நீ வீட்டில் ஓய்வாக இருக்கலாம். இது நீ வந்து போனதற்கான சன்மானம். இது பற்றி யாரிடமும் அதிகம் பேச வேண்டாம். அப்படி நீ வந்து சேர்ந்தால் நீ ராஜேந்திரர் படைக்கு அருகாகவே போக வேண்டியிருக்கும். நானோ அல்லது அவரோ உனக்கு கட்டளையிடும் அதிகாரியாக இருப்போம். உன்னுடைய துடிப்பு என்னை பிரமிக்க வைக்கிறது. மிக நன்றாக உன்னை பழக்கியிருக்கிறார்கள். மரக்கலம் பற்றி உனக்கு தெரியும் என்பதுதான் இப்போது உன்னுடைய பெரிய தகுதி. அது பற்றி பின்னர் விசாரித்துக் கொள்வோம். போய் வா என்று விடை கொடுத்தார். தனியனாய் குதிரை ஏறி வீடு வந்தேன். அப்பாவிடம் விஷயம் சொன்னேன். எனக்கு தெரியும் உன்னை இதற்காகத்தான் கூப்பிடுவார்கள் என்று. அருண்மொழி உனக்கு 3 மாதம் ஓய்வு கொடுத்ததும் காரணமாகத்தான். அது ஓய்வல்ல, பொறுப்பு. உனக்கு திருமணம் முடித்த பிறகு அனுப்ப சொல்லியிருக்கிறான். அதுவும் புரிகிறது. நீ திருமணத்திற்கு தயார்தானே? நான் பதில் சொல்லாது நின்றேன். வேறு வழியில்லை. வம்ச விருத்தி என்பது மிக முக்கியம்.
இத்தனை கெட்டிக்காரத்தனமும் பலமும் பரம்பரை பரம்பரையாக தொடர வேண்டும். எனவே நீ திருமணத்திற்கு தயாராக இரு. உனக்கு உன் அம்மா பெண் பார்த்து வைத்திருக்கிறாள். நீ பார்க்க வேண்டுமெனில் பிற்பகல் வீட்டில் தங்கியிரு. நம்முடைய வீட்டில் இருக்கின்ற மரக்கட்டையை பார்க்க வருவாள். மாமி, இது மரமா? தங்கம் போல் அல்லவா கணக்கிறது. மாமி, இது ஒற்றை மரம் அல்ல, இரட்டை மரம். கீச்சு குரல் ஒன்று கேட்க நான் முன்னே இருக்கின்ற அறையிலிருந்து மெல்ல கதவு திறந்து கூடத்தை பார்த்தேன். முற்றத்து வெயிலில் அம்மாவுக்கு எதிரே ஒரு இளம் பெண்ணின் முதுகு தெரிந்தது. எங்கள் வீட்டில் நாங்கள் பூஜிக்கின்ற அந்த மரக்கட்டையை அவள் கையில் வைத்து புரட்டி பார்த்து கொண்டிருந்தாள். அவ்விதமாக நானே பார்த்ததில்லை. அம்மா அவளுக்கு அப்படி பார்க்க கொடுத்தது ஆச்சரியமாக இருந்தது. இதோ பாருங்கள், ஒரு பக்கம் சிவப்பாகவும் ஒரு பக்கம் கருப்பாகவும் இருக்கிறது. இந்த பக்கம் சிவன், அடுத்த பக்கம் திருமால். இது ஹரிஹரன், சிவநாராயணன். எனக்கென்னவோ மஞ்சள் வாசனையாகவே இல்லை, துளசி வாசனையாகவே இருக்கிறது. உரக்க கூவினாள். அங்கிருந்து அம்மா என்னை பார்க்க சட்டென்று அந்த பெண்ணும் திரும்பி என்னை பார்த்தது. கையில் எங்கள் வீட்டு குலதெய்வத்தோடு, நாங்கள் குலதெய்வமாய் பூஜிக்கின்ற மரக்கட்டையோடு அந்த பெண் என்னை பார்க்க வேண்டுமென்று அம்மாவின் விருப்பம் போலும் அவள் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. நான் மெல்ல கூடத்திற்கு வந்தேன். கை கூப்பி வணக்கம் சொன்னேன். அந்த பெண்ணுக்கு அந்த வணக்கம் பெரிய ஆச்சரியத்தை தந்திருக்க கூடும். அவள் விழிகள் பெரிதாக விரிந்தன. பதிலுக்கு வணக்கம் சொல்ல அவளுக்கு தாமதமாயிற்று. என் அம்மா லேசாக கனைத்ததும் அவளும் நமஸ்காரம் என்று எங்கள் வீட்டு குலதெய்வ மரத்தோடு கைகூப்பினாள். இவளா என் மனைவி? நான் வியப்போடு நின்றேன். மரணம் பற்றி பயப்படாத வாழ்க்கை என்னுடையது. அதனால்தான் நான் மரணமடைந்த பிறகும் மரணத்தை பற்றியே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் வளர்ந்த விதமும் வித்தியாசமானதே. காந்தலூர் சாலை கடிகையில்தான் என்னுடைய இளமையின் பெரும் பகுதி கழிந்தது. என்னுடைய வயதையொத்த பிராமண இளைஞர்கள் எல்லாரும் 16 வயதில் திருமணம் செய்து கொண்டு விட, திருமணம் செய்த பிறகும் கூத்து எங்கே, பாட்டு எங்கே என்று கிராமம் கிராமமாக அலைய, ஓடுகிற குதிரையை கண்டதும் தாவி திண்ணையில் ஏறிக்கொள்ள நான் வேறு விதமாக வளர்ந்தேன். அதற்கு காரணம் அறிவும் தெளிவும் மிகுந்த என் தகப்பனார். திருமணம் செய்து கொண்டு காந்தலூர் சாலை போவதென்பது கொடுமை. உன்னை விட அந்த பெண்ணுக்கு கொடுமை. தின்று தூங்கி வெறும் கற்சட்டியாய் அந்த பெண் வளர நீ முறுக்கேறியவனாயிருப்பாய். சரியாக வராது. வந்த பிறகு உனக்கு பிடித்த பெண்ணாய் பார்த்து திருமணம் செய்து கொள். அவள் பிராமணத்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. இருந்தால் நல்லது, இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. அப்பா மிக தெளிவாக காந்தலூர் சாலை கடிகைக்கு ஊர் கொண்டாட அனுப்பி வைத்தார். ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் என்னை நிற்க வைத்து போய் வருகிறேன் என்று விடை பெறும்போது அவர்கள் ஆரத்தி எடுத்து நெற்றியில் திலகமிட்டு ஜெய விஜயீ பவ என்று வாழ்த்தினார்கள். கிராமத்து எல்லையில் காத்திருந்த சத்திரிய இளைஞர்களோடு நான் கலந்து கொண்டேன். கையசைத்து விடை கொடுத்தேன். அப்பாவையே ஆசையாக பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் கேசவன், நீ என்னை பார்க்க கூடாது, திரும்பி பார்க்காமல் நடக்க வேண்டும் என்று அப்பா கட்டளையிட்டார். அவ்விதமே நகர்ந்து விட்டேன். காந்தலூர் சாலை கடிகை நான் நினைத்ததை விட அற்புதமாக இருந்தது. எங்கள் அக்ரஹாரத்தை விட சுத்தமாக இருந்தது. திமிர் பிடித்த அரச குல இளைஞர்களை நான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று நினைத்தேன். அது தவறாக போயிற்று. அரச குல இளைஞர்கள் எந்த அடையாளமுமின்றி மிக சாதாரணமாக இருந்தார்கள். பெண்களை கண்டால், முக்கியமாய் குரு பத்தினிகள் வந்தால் எழுந்து நின்று கை கூப்பி வணங்க வேண்டும். அவள் உச்சந்தலையில் கை வைத்து ஆசீர்வதிப்பாள். குருவின் பத்தினி என்பவள் தாய் என்று அறிவுறுத்தப்பட்டது. அந்த பழக்கம் சோழ தேசத்திற்கு வந்த பிறகும் என்னுள் இருந்தது. நான் கும்பிடுவதை பார்த்து, காந்தலூர் கடிகையா என்று கேட்டார்கள். ஆமாம் என்று சொன்ன பிறகு வணங்கினார்கள். ஆனால் என் அப்பா பார்த்து வைத்திருந்த அந்த பெண்மணியை நான் வணங்கியதும் அவள் மிரண்டு போனாள். பதிலுக்கு வணக்கம் சொல்லாமல் என்னையே வியப்போடு பார்த்தாள். அந்த வியப்பு எனக்கு பிடித்திருந்தது. இன்னும் என்னிடம் நீ வியப்பதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன என்று மனதுக்குள் நினைத்து கொண்டேன். அவளை பார்த்து சிரித்தேன். அவள் கொஞ்சம் குனிந்து வணங்கினாள். அம்மா வழிகாட்ட
அவள் என் அறைக்குள் வந்தாள். என் கேயூரங்களை பார்த்தாள். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று கேட்டுக்கொண்டாள். கேள்விகள் நன்றாக இருந்தன. உண்மையான அக்கறை தெரிந்தது. 6 வருடங்கள் செலவு செய்து வன்முறையை கற்று வந்திருக்கிறீர்களா என்று கேட்டாள். உலகம் வன்முறையானதுதான். நான் பதில் சொன்னேன். அழிப்பதும் ஆக்குவதும் தான் அயராது நடந்து கொண்டிருக்கிறது என்று விளக்கினேன். வன்முறையற்ற உலகம் என்பது மாயை என்று சொன்னேன். உங்கள் பேச்சை ஏற்கவும் முடியவில்லை, மறுக்கவும் முடியவில்லை. இதை பற்றி யோசித்து கொண்டு வருகிறேன். அந்த பதில் உண்மையாக இருந்தது. மனைவியை விட அவள் குடும்பத்தை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஒரு சம்பிரதாயத்திற்காக எங்கள் வீடு அவர்கள் வீட்டிற்கு விருந்திற்கு போயிற்று. மாப்பிள்ளையோடு கொஞ்சம் பேச வேண்டும். பெண் வீட்டுக்காரர் கேட்டுக்கொள்ள என்னை மட்டும் தனியாக விட்டு விட்டு போனார்கள். என்னை உட்கார வைத்து எல்லோரும் அரை வட்டமாக உட்கார்ந்து கொண்டார்கள். 1 நிமிடம் கழித்து அந்த பெண்ணும் வந்து என் எதிரே அமர்ந்து கொண்டது. வந்த பிறகு உட்காரலாமா என்று அனுமதி கேட்டது. கணவன் மனைவிக்குள்ளே எதற்கும் அனுமதி கோர தேவையில்லை. தகவல் தெரிவித்தால் போதும் என்று சொன்னேன். அந்த வீடு வியப்போடு என்னை பார்த்தது. அவர்கள் என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாக இருந்ததால் நான் ஆரம்பித்தேன். என்ன ஹோமங்கள் செய்கிறீர்கள்? எங்கே செய்கிறீர்கள்? இதில் நல்ல வருமானம் வருகிறதா என்று கேட்டேன். அவர்கள் இஷ்டி என்ற யாகத்தை செய்கின்ற குடும்பமாக இருந்தார்கள். இந்த யாகங்கள் செய்வதற்கு பித்ரு கடன்கள் செய்வதும் உதவியாக இருக்கிறது என்று அந்த பெண்ணின் தகப்பனார் சொன்னார். பித்ரு கடன் என்றால் என்ன? நான் கேட்டேன். இறந்தவருடைய தாகம் தீர்த்தல் வாழ்பவருடைய கடன். அப்படியானால் இறந்தவரின் கடன் என்ன? இறந்தவருடைய கடன் வாழ்பவரை பலமாக வைத்திருத்தல். இது ஒரு அருமையான பண்டமாற்று. பண்டம் என்று எதை சொல்கிறீர்கள்? சாதத்தை பிண்டமாக பிடித்து போடுவதையா? அதில் திருப்தி அடைந்து விடுகிறார்களா? அது சாக்கு, பாவனை. அங்கு சாதம் முக்கியமல்ல, அவருக்கு உணவு போக வேண்டும் என்ற எண்ணம் தான் முக்கியம். இங்கு பண்டம் மாறுவது என்பது அந்த எண்ணம்தான். எனக்கு இன்னும் சற்று விளக்குங்கள். சோழ தேசத்தில் ஒரு வழக்கம் உண்டு. இறந்தவரின் மனக்கேதம் தீர்க்கும் பொருட்டு சாவா மூவா பேராடுகள் 96 தரப்படும். மனக்கேதம் தீர்க்கும் பொருட்டு விலக்கேற்றுவதற்கு அந்த ஆடுகள் கொடுக்கப்படும். அந்த ஆடுகள் எண்ணிக்கையில் குறைவதில்லை, அவை சாவதில்லை, மூப்படைவதில்லை. அதாவது அவை எண்ணிக்கையில் 96ற்கு மேலாகத்தான் இருக்கும். ஏதேனும் ஒன்று இறந்து போனாலும் அதன் இடத்தை நிரப்ப இன்னொரு ஆடு தயாராக இருக்கும். ஆடுகள் குட்டி போட்டு பல்கி பெருத்து கொண்டிருக்கும். இந்த மனக்கேதம் தீர்க்கும் பொருட்டு உண்டான ஆட்டுக்கூட்டம் மற்ற கூட்டத்தை விட கொழுப்பாய் திமிராய் இருக்கும். ஆட்டினுடைய பால் கறந்து காய்ச்சி வெண்ணெய் எடுத்து நெய்யாக உருக்கி தினமும் ஒரு ஆழாக்கு தர வேண்டும். இதை கொடுக்க கொடுக்க அந்த ஆடுகள் செழிப்பாக வளரும். அந்த ஆடுகளை யார் விலக்கேற்றுவதற்காக கொடுக்கப்பட்டதோ அவர் கவனித்துக் கொள்வார். அவை ஓநாய்களோ மற்ற காட்டு மிருகங்களோ தாக்கப்படுவதில்லை. தாக்கப்படுவதற்கு முன்பு தடுக்கப்படுகின்றது. இடையர்களை கேட்டு பாரும். என்னை தாண்டி வேறு யாரோ இந்த ஆடுகளை கட்டுப்படுத்தி மேய்க்கிறார்கள் என்று சொல்வதுண்டு. இறந்தவருக்கு நீங்கள் வழங்கினால் இறந்தவர் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறார். பரிமாற்றம் மனமே, மனதின் எண்ணமே. அவன் என் மனைவியின் மூத்த சகோதரன். அவனுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருந்தன. ஒரு குழந்தையை மடியில் வைத்தபடியே பேசினான். நண்பர்களே, இந்த கதையில் இறந்தவங்க தாகம் தீர்ப்பது வாழறவங்களோட கடமை, வாழ்பவர்களை பலமாக வைத்திருப்பது இறந்தவருடைய கடமை அப்படின்னுலாம் சொல்றாங்க. அது உண்மையா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா நம்ம மன திருப்திக்காக இறந்தவங்களை நினைவு கூர்ந்து ஒரு நன்றி சொல்ற மாதிரின்னு வச்சுக்கலாம். இப்போ டிப்ஸுக்கு போலாம். அன்பை நாம தேடி போக வேண்டாம். நம்மை தேடி வரும்போது மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். மீண்டும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.